உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு படை பிரிவை அமைக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. நாடு முழுவதும் ஒன்றிய அரசால் நடத்தப்படும் நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாகி வருகின்றன. அதனை தடுக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு படை பிரிவை அமைக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. இந்த சிறப்பு படை பிரிவை மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் அமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் திருத்தப்பட உள்ளது. தேர்வு மோசடிகளில் ஈடுபட்டால் குறைந்தது 5 ஆண்டு சிறை தண்டனை, அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கூட்டு சதியில் ஈடுபட்டால் குறைந்தது 7 ஆண்டு சிறையும், 1 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையிலும் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு படை பிரிவை அமைக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. நாடு முழுவதும் ஒன்றிய அரசால் நடத்தப்படும் நீட் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாகி வருகின்றன. அதனை தடுக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு துறையினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நீட் உள்ளிட்ட தேர்வு மோசடி வழக்குகளை விசாரிக்க சிறப்பு படை பிரிவை அமைக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நாளை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. இந்த சிறப்பு படை பிரிவை மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் அமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டம் திருத்தப்பட உள்ளது. தேர்வு மோசடிகளில் ஈடுபட்டால் குறைந்தது 5 ஆண்டு சிறை தண்டனை, அதிகபட்சமாக 10 ஆண்டு சிறை, 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கூட்டு சதியில் ஈடுபட்டால் குறைந்தது 7 ஆண்டு சிறையும், 1 கோடி ரூபாய் முதல் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையிலும் மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.